அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். ஈரானை எச்சரித்த அமெரிக்க அதிபர். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து இந்தியன் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட தி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து குவைத் முழுவதும் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை முழுவதுமாக முடிந்து விட்டதாக நாம் கருத முடியாது. அமெரிக்கா ஈரானின் ஒப்பந்தம் போடப்பட்டாலும் அமெரிக்கா எப்ப வேண்டுமானாலும் ஒப்பந்தத்தை மீறும். ஏற்கனவே சமரச பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் திடீரென ஈரானை அமெரிக்கா தாக்கியதை நாம் மறந்திருக்க மாட்டோம். ஆர்பிரன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானை நேரடியாக எச்சரித்துள்ளார். அதாவது ஹர்முஸ் கடல் வழிப்பாதையில் செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் அல்லது பிற கட்டணங்களை வசூலிக்கப்பட்டால் ஈரான் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிடும் என எச்சரித்துள்ளார். அதுபோல இந்திய தரப்பில் இந்திய மக்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளாக தென்பட்டாலும் ஈரானின் பாதுகாப்பு நிலைமை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அத்தியாவசிய பயணங்களை தவிர்க்குமாறு இந்திய குடிமக்களுக்கு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை இப்போதைக்கு நின்றுவிட்டது. ஆனால் மீண்டும் சண்டை வருமா வராதா என்றால் அதை யாராலும் கணிக்க முடியாது. இந்த ஈரான் அமெரிக்கா சண்டையினால் மற்ற ஜிசிசி நாடுகளை விட, அதாவது சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளை விட குவைத் தான் ஈரானின் தாக்குதலில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. குவைத் ஏர்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 தடவைக்கு மேல் தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக குவைத் ஏர்போர்ட் T1 நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் பெரும் சேதம் T1 ஏற்பட்டது. இதில் ஒரு இந்தியர் உயிரிழந்தார். ஒரு குவைத்தி குடிமகனுக்கு கால் பறிபோனது. 60க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல் வாலில் சீரமைக்கும் பணி விரைவாக செயல்பட்டு வருவதாகவும் குவைத்துடைய டிஜிசி தெரிவித்துள்ளது. குவைத்தில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4, டெர்மினல் 5 மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது. அதனால குவைத்திலிருந்து இந்தியா, ஸ்ரீலங்கா செல்பவர்கள் மற்றும் ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் டெர்மினல் 4, டெர்மினல் 5 செயல்படும் விமானங்களான குவைத் ஏர்வேஸ், ஜெசிரா ஏர்வேஸ், கல்ஃப் ஏர்லைன்ஸ், எத்தியாத் ஏர்லைன்ஸ், இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் அரேபியா ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ் ஆகிய விமானங்களை மட்டும் ஃபிளைட் டிக்கெட் புக் செய்யுங்க. அதுபோல குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத்துக்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங், POE அட்டஸ்டேஷன் செய்து தரப்படுகிறது. அடுத்த தகவல், ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட் வைத்திருந்தால் போதும் நம்ம அந்த நாட்டுடைய குடிமக்கள் என்ற அங்கீகாரம் கிடைத்துவிடும் என நாம் நினைத்து கொண்டே இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. இந்தியாவுடைய தி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது வெளியான அதிகாரப்பூர்வ ஆதாரத்தின்படி ஒருவர் இந்தியன் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் அவர் இந்திய குடிமகன் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. பாஸ்போர்ட் என்பது இனி ஒரு டிராவல் டாக்குமெண்ட்ஸாக மட்டுமே கருதப்படும் என புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதுபோல ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இவைகளும் இந்திய குடியுரிமை வைத்திருப்பதற்கான ஆதாரம் கிடையாது. இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா அடையாளம் காண்பதற்கும் வசிப்பிடத்தை உறுதி செய்வதற்கும் மட்டுமே போதுமான அடையாள அட்டைகள் ஆகும். அப்போ எந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் இந்திய குடிமகன் என்பதற்கு அத்தாட்சி என்றால், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட், சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் ஆகியவை மட்டுமே இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும் ஆவணங்களாக கருதப்படுகிறது. அதனால இனிமேல் இந்தியன் பாஸ்போர்ட் என்பது நாம் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு தேவைப்படும் ஒரு டிராவல் டாக்குமெண்ட்ஸாக மட்டுமே கருதப்படுகிறது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் இப்ப தீவிர செக்கிங்கை மேற்கொள்ளுமாறு உயரதிகாரிகளுக்கு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதன்படி இன்றிரவு முதல் சனிக்கிழமை வரை தீவிர செக்கிங் குவைத் முழுவதும் அதிகமாக இருக்கும். அதுபோல குவைத்தின் பலதியான குவைத் முனிசிபாலிட்டி வெகு நாட்களாக நோ பார்க்கிங் ஏரியாவில் பார்க் செய்யப்பட்ட வாகனங்களை எச்சரிக்கை ஸ்டிக்கர் ஒட்டி பறிமுதல் செய்து வருகிறது. அரபு நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி 53 வாகனங்களை குவைத் பலதியா பறிமுதல் செய்துள்ளது. அதனால் குவைத்தில் சொந்தமாக வாகனம் வைத்திருக்கும் நம்ம ஆளுங்க உங்க காரை சேஃபான இடத்துல பார்க் செய்யுங்க. அதுபோல வெக்கேஷனுக்கு ஊருக்கு போறவங்க உங்க காரை சேஃபான இடத்துல வச்சுட்டு போங்க. இல்ல உங்க நெருங்கிய நண்பரிடம் காரை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிட்டு போங்க. இதுவே லாங் லீவ்ல போறவங்க முடிந்தா உங்க காரை வித்துட்டு போயிடுங்க. ஏன்னா 4 மாசம் 5 மாசம் கார் சும்மாவே நின்றுட்டு இருந்தா அவ்வளவுதான், ஏகப்பட்ட செலவுகளை வைக்கும். நான் சொல்றது கார் வைத்திருப்பவர்களுக்கு புரியும். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 306 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1041 ரூபாய் 66 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 304 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 876 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.